அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிரிப்டோ கரன்சி மோசடி தொடர்பாக நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வாலிடம் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் அசோகன் என்பவர் 10 பேரிடம் அதிக லாபம் தருவதாக கிரிப்டோ கரன்சியில் 3 கோடிக்கு மேல் முதலீடு செய்துள்ளார். இந்நிலையில் அந்த முதலீடை அவர்கள் ஏமாற்றிய நிலையில் நேற்று அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த கும்பல் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டதும் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் இந்த மோசடி ஈடுபட்டதும் தெரிய வந்த நிலையில் இந்த மோசடி நிகழ்ச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நடிகைகள் தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பணம் அனுப்பப்பட்டதாகவும் அதன் நிலையில் அவர்கள், அதாவது நடிகைகள் தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் மீது அவர்கள் விசாரிக்க உள்ளதாகவும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் அவர்களிடம் விசாரித்தால் அவர்களுக்கு யார் பணம் அனுப்பினார்கள், எவ்வாறு பணம் அனுப்பப்பட்டது, இந்த மோசடி கும்பலில் ஈடுபட்டவர்கள் பணம் அனுப்பினார்களா என்ற கோணத்தில் விசாரிக்க உள்ளதாகவும் தற்போது தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த புகாரின் அடிப்படையில் பல்வேறு நபர்களுக்கு தொடர்புள்ளதாக தகவல் வந்த அடிப்படையில் அவர்களும் கைது செய்யப்படலாம் எனவும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர்.